ஹாய் லீடர்ஸ், வணக்கம் லீடர்ஸ். இங்கே கல்யாணத்தில் ராஜேந்திரன்றவருக்கு நாங்கள் சோளத்துக்கு கொடுத்துருக்கோம் 1.5 ஏக்கருக்கு. இப்போது சோளம் பாருங்கள் எந்த லெவலில் இருக்குது. நாங்கள் அடிக்கடி வந்து 10 நாளுக்கு ஒரு வாரத்துக்கு வந்து விசிட் பார்த்துட்ருந்தோம். இப்போ கருது வந்து பாருங்கள், கருதெல்லாம் நல்லா ஒரு முளத்துக்கு இருக்குது. கருது காட்டுக்காரவங்களே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் ரிசல்ட். இங்கே போகிறவங்க ரோட்டு பக்கமாக தான் இது இருக்குது. ரோட்டில் போகிறவங்க எல்லாமே பார்த்து இந்த காட்டுக்காரவங்கள்ட்ட கேட்குறாங்களாம். சரி தள்ளி எடுங்க வீடியோ. பாருங்கள் கருதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது உண்மையிலுமே. அங்கே பாருங்கள், அது காமிங்க. அது பாருங்கள், அந்த கருதெல்லாம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஜூம் பண்ணுங்க பார்த்தீங்களா? கருது பாருங்கள், நல்லா ஒரு முளத்துக்கு வர மாட்டேங்குது, அப்படி இருக்குது. வாங்க வாங்க வாங்க, அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வாங்க. ஹாய். இப்போ காட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. இப்போது பக்கத்து காடு பாருங்கள். பக்கத்து காட்டுலேயும் சோளம் வந்திருக்குது. இங்கே பாருங்க, இங்கே பின்னாடி வாங்க, இங்கே வாங்க. பக்கத்து காடு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்து இன்னொருத்தவங்க போட்டிருக்குறாங்க. பக்கத்து காடு பாருங்கள். அவங்க காட்டு சோளம் பாருங்கள், அரஜான் தான் வந்திருக்குது. நம்மளதை விட ரொம்ப சின்னதாக இருக்குது சோளம். இது வந்து இன்னொருத்தவங்க, அவங்க தனியாக அவங்க செயற்கை உரம் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. செடியும் குட்டை கருதும் எப்படி இருக்குது பாருங்கள். ஜூம் பண்ணுங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் நம்மளது பாருங்கள், நம்மளது கொடுத்தது திரும்ப அப்படியே டர்ன் பண்ணுங்கள். டாய்லெட் கிடக்குது, இப்படி வாங்க. நம்மளது பார்த்தீங்களா எப்படி நல்லா வாட்ட சாட்டமாக கருதெல்லாம் எப்படி தெம்பாக நிற்கிது பாருங்க. சூப்பராக. இப்போ காட்டுக்குள்ளே அப்படியே போகலாம் வாங்க. செடியெல்லாம் சாயாமல் எவ்வளோ ஸ்ட்ரிப்பாக நிற்கிது பாருங்க. அப்படியே நேராக இது பண்ணுங்க, நேராக அங்கே இப்படி வாங்க வாங்க, இப்படி வாங்க. அப்படி நில்லுமா சைடில். பண்ணி வாங்க, உள்ளே போகலாம். உள்ளே வேணாம், எப்படி சே ஃபோட்டோ நிற்கிறேன். ஃபோட்டோங்க இல்லைம்மா. அப்படி போகலாம். அப்படியே காமிச்சுட்டே வாங்க. பாருங்க காடு ஃபுல்லாக அப்படியே காமிக்கிறோம் பாருங்க. சின்னது பெருசுல எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது. போகிறது அப்படிதான் போகும். வாங்க, நீங்கள் தானா? நான் யாரோ நினச்சிட்டேன். வாங்க. இவங்க தான் நம்ம காட்டை இது பண்ணவர். இவர் தான் உரம் வாங்கினவர். ஓ இருந்துச்சு, லைட்டாக மழை இருந்துச்சு, ரொம்ப மழை இல்லை.
அவ்வளோ மழை இருக்குங்க. ஓ அப்படியா? 3 மணி நேரம். உள்ளே உரம் போட்டிங்களா சார்? உள்ளே உரம் போட்டிங்கள, அது எப்படி வந்திருக்கு சார்? உள்ளே எல்லாமே அப்படி தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், வித்தியாசமே இருக்காது. சரி சரி. போன தடவை 67 வந்து இந்த தடவை 80 ஏக்கர் 80 மூட்டை வரும். சரி சரி. சரி. எங்கே இங்கே வாங்க, இங்கே வாங்க, கடை காமிக்கிறோம். விவசாயி போகிறாரு காட்டுக்குள்ளே, இதற்குள்ளே போகிறாரு. கருது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமே கிடையாது. எல்லாம் கருதெல்லாம் பாருங்கள், எல்லா கருதும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அமேசிங் ரிசல்ட். அமேசிங் ரிசல்ட். 80 மூட்டை வருங்க. என்னை விட தீவிர விவசாயிங்க அந்த சொல்கிற பையன். சூப்பர் சூப்பர். வேற சாருங்க சொல்லுங்க. 4 குச்சிங்க எடுத்துகிட்டு வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி அதை ஒரு 10 குச்சி வச்சு, அந்த 10 குச்சி ஒரு சரம் வச்சு 2 வருஷம் கழிச்சு காடு பூரா வச்சான். அப்படி விவசாயம் ரொம்ப டெக்னிக்கான பையன். அவனே முதல்ல வந்து பார்த்துட்டு, ஏன்னா உன்னை கேட்கணும்னு நினச்சேன், என்ன உரம் வச்சேன் என்னன்னு கேட்கலன்னு நினச்சேன்னா நான் உள்ள அழைச்சி வந்து காமிச்சேன். ஏக்கர் 50 மூட்டை தாராளமாக வரும். ஏக்கர்லாம் கன் மாதிரி 50 மூட்டை வரும். சரிங்க சார், சரி சார். பாருங்க கருதெல்லாம் எப்படி பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கருது பாருங்கள், பாருங்கள் எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. எல்லாம் ஈக்குவலாக இருக்குது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. பாருங்க பாருங்கள் எல்லா கருதும் ஒரே மாதிரி இருக்குது. பாருங்கள் எல்லா கருதும் எல்லாம் செடி அப்படியே நல்லா ஸ்டிப்பாக நிற்கிது.